திருக்குறள் கதைகள். குறள் எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு. நகைக்கடைக்காரரே, என் மனைவிக்கு ஒரு செயின் எடுக்கலாம்னு வந்திருக்கிறோம். நீங்களே ஒரு நல்ல டிசைனா காட்டுங்க பாப்போம். இதோ இத பாருங்க, இது எல்லாமே இப்போ வந்த டிசைன் தான். உங்களுக்கு இதுல எந்த டிசைன் பிடிச்சிருக்கா பார்த்து எடுத்துக்கோங்க. பானு, இதுலயே பாரு, நிறைய டிசைன் இருக்கிறது. இதுல எந்த டிசைன் என் மனைவிக்கு பொருத்தமா இருக்கும், கொஞ்சம் பார்த்து எடுத்து கூட என்று சொன்னதும் பானுவும் அதிலிருந்து ஒரு செயினை எடுத்து கழுகுயிடம். கழுகு அண்ணா, இந்த டிசைன் உங்க மனைவிக்கு இது பொருத்தமாக இருக்கும். இந்த டிசைனையே எடுத்துக்கலாமா? சரி, இந்த டிசைன் எனக்கும் பிடித்து இருக்கு, இதையே எடுத்துக்கலாம். நகை கடைக்காரரே, இந்த டிசைன் எங்களுக்கு ஓகே. இது என்ன விலை? நீங்க எடுத்திருக்கும் செயின் ஒரு பவுன். ஒரு பவுனின் விலை 1000 ரூபாய். அதிலேயே இது புதிய மாடல் என்பதால் கொஞ்சம் கூடுதலாக வரும். மொத்தமாக இந்த ஷைனின் விலை 1100 ரூபாய். நகை கடைக்காரரே, நாளைக்கு எங்கள் கல்யாண நாள் வருகிறது. அதான் என் மனைவிக்கு சர்ப்ரைஸாக செயின் வாங்கி கொடுக்கலாம் என்று வந்தோம். கொஞ்சம் பார்த்து கம்மி பண்ணி கொடுங்களேன். அப்படியா? வாழ்த்துக்கள். சரி, வேண்டும் என்றால் இந்த 100 ரூபாய் தான் என்னால் கம்மி பண்ண முடியும். அதற்கு மேல் கம்மி பண்ணினாள் என் முதலாளி வந்து பார்த்தால் சண்டை போடுவார். அப்படியா? சரி சரி, நாளைக்கு எங்க வீட்டில் சின்னதா ஒரு பார்ட்டி வைத்திருக்கிறோம், நீங்களும் வாருங்கள், சரியா? அப்படி சொல்லிவிட்டு இந்த செயினை வாங்கிக் கொண்டு இருவரும் வீட்டிற்கு சென்றார்கள். மறுநாள் காலையில் கல்யாண நாளை கொண்டாடுவதற்கு அனைத்தையும் தயார் பண்ணி வைத்தார்கள். அங்கு அனைத்து பறவைகளும் ஒன்றாக கூடியிருந்தார்கள். கழுகு தன் மனைவி வாணியிடம் வாங்கி வந்த நகையை கொடுத்தது. அதை பார்த்த வாணி, எனக்கு பிடிச்ச செயின். இது என்ன கனவா இல்ல, நிஜமா எல்லாரும் இருக்காங்க. அப்ப இது நிஜம்தான். என்னங்க, நான் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ரொம்ப தேங்க்ஸ். உங்களுக்கு என்ன வேணும்னாலும் கேளுங்க, நான் அதை செஞ்சு தரேன். இந்த மாதிரி உனக்கு ஏதாச்சும் வாங்கி கொடுத்தா எல்லாத்தையும் செஞ்சு தரேன்னு சொல்றது, அப்படி எதுவும் வாங்கி தராமல் ஏதாச்சும் கேட்டா இதான் இருக்கிறது, இருக்கிறத வச்சுதான் செஞ்சு சாப்பிடணும் அப்படின்னு சொல்றது. அப்படியெல்லாம் இல்லை. உங்களுக்கு இப்ப என்ன வேண்டுமானாலும் கேளுங்கள், இப்போ உங்களுக்கு உடனே செஞ்சு தரேன். அதெல்லாம் இருக்கட்டு, இந்த செயினை போட்டுக்கிட்டு போய் இங்க வந்தவங்கள முதல்ல கவனி, அப்புறம் என்ன செய்யறதுன்னு சொல்றேன் போ. இந்த செயின் இங்க இருக்கட்டும், வந்தவங்களை கவனிச்சுட்டு அப்புறமா போட்டுக்கிறேன், சரியா? அப்படி சொல்லிவிட்டு வாணி அங்கு வந்தவர்களிடம் பேசிக் கொண்டிருந்தது. அப்போது பானுவின் மகன் கவின் வாணியின் நகையை எடுத்து பார்த்து, இந்த நகை ரொம்ப ஜொலிக்குது, இதே மாதிரியே நம்ம அம்மா கிட்ட கேட்டு வாங்கி தர சொல்லலாம். அப்படி சொல்லிவிட்டு அந்த நகையை சிறிது நேரம் பார்த்து கொண்டிருந்தது. அப்போது அங்கு விளையாடிக் கொண்டிருந்த புறாவின் மகன் தேவ் கவினை பார்த்து கூப்பிட்டான். கவினை கூப்பிட்டு இருவரும் விளையாடிக் கொண்டிருந்தார்கள். சிறிது நேரம் கழித்து வாணி அந்த நகையை எடுத்து கழுத்தில் போடலாம் என்று வந்து பார்த்தால் அப்பொழுது அங்கு அந்த நகையை காணவில்லை. உடனே வாணி, என்னங்க, சீக்கிரம் இங்க வாங்களேன். என்ன வாணி, என்ன அங்க பேசிக்கிட்டு தானே இருக்கேன், எதுக்கு இப்போ அவசரமா கூப்பிட்ட? இங்க பாருங்க, நம்ம வச்சுட்டு போன நகைய காணா. நல்லா பாத்தியா? இங்கதான் எங்கேயாச்சும் வச்சிருப்ப, கொஞ்சம் நல்லா தேடிப்பாரு. ஐயோஸ், நான் நல்லா தேடி பார்த்துட்டேன், இங்க எங்கேயுமே இல்ல. இங்க இருக்கிறவங்க தான் யாரோ திருடி இருக்காங்க, ஆனா யாருன்னு தெரியல. இப்ப என்ன பண்ண போறேன்? சரி சரி, கவலைப்படாதரு, கேட்கலாம். நண்பர்களே, இங்கு வைத்திருந்த நகையை காணவில்லை. அதான் உங்களில் யாராவது தெரியாமல் எடுத்து வைத்திருப்பீர்கள். அப்படி யாராவது எடுத்து வைத்திருந்தால் கொடுத்து விடுங்கள். அப்படியா? இங்க யாரும் எடுக்கலையே. அப்படி ஆராய்ச்சி எடுத்து இருந்தா கொடுத்துடுங்க. அங்களை நான் பார்க்கும்போது கவின்தான் அந்த நகையை எடுத்து கையில் வைத்திருந்தான். அவன் தான் எடுத்து இருக்கணும். இல்லை, நான் அதை எடுத்து பார்த்து விட்டு அங்கேயே வச்சுட்டேன். நாளா அதை எடுக்கல, என்னை நம்புங்க, உண்மையா நான் அதை எடுக்கல. அப்படி சொன்னதும் கழுகுக்கு ஒண்ணுமே புரியவில்லை. அப்போது அங்கிருந்த நகை கடைக்காரர் கழுகுகின் அருகில் சென்று ரகசியமாக பேசிக் கொண்டார்கள். சிறிது நேரம் கழித்து நகை கடைக்காரர் ஒரு உருளையை தனியாக வைத்து வந்து எல்லாரிடமும், இதோ பாருங்கள், அந்த உருளை தெரிகிறதா? அந்த உருளை மேல் கை வைத்து சத்தியமாக நான் திருடவில்லை என்று 3 முறை கூற வேண்டும். அப்படி கூறினால் யார் நகையை திருடினாரோ அவர் கை அந்த உருளை பிடித்துக் கொள்ளும். யார் திருடவில்லையோ அவர்கள் கை அந்த உருளை பிடிக்காது. சரியா? ஒருவராக சென்று அதன் மேல் கை வைத்து 3 முறை சொல்லிவிட்டு வாருங்கள். அப்படி சொன்னதும் முதலில் கவின் அந்த உருளை மேல் கை வைத்து
சத்தியமாக நான் திருடவில்லை, சத்தியமாக நான் திருடவில்லை, சத்தியமாக நான் திருடவில்லை. என்று 3 முறை சொன்னதும் கவினின் கை அந்த உருளை பிடிக்கவில்லை. உடனே கவின் சந்தோஷத்துடன் அந்த இடத்தை விட்டு வெளியே வந்தான். அடுத்ததாக தேவ் சென்றான். சத்தியமாக நான் திருடவில்லை, சத்தியமாக நான் திருடவில்லை, சத்தியமாக நான் திருடவில்லை. அவனும் கூறிவிட்டு சந்தோஷத்துடன் வெளியே வந்தான். மற்றவர்கள் ஒருவர் பின் ஒருவராக சென்று அந்த உருளை மேல் கை வைத்து சத்தியம் செய்துவிட்டு வந்து நின்றார்கள். கடைசியாக ராணிக்காகமும் சத்தியமாக நான் எடுக்கவில்லை, சத்தியமாக நான் எடுக்கவில்லை, சத்தியமாக நான் எடுக்கவில்லை. கூறிவிட்டு வந்து நின்றது. அனைவரும் வரிசையாக நின்றிருந்தார்கள். அப்பொழுது நகைக்கடைக்காரரும் கழுகும் சேர்ந்து அவர்கள் கையை நீட்ட சொன்னார்கள். அவர்கள் கைகளை நீட்டியதும் அவர்கள் கையை ஒருவர் கையாக மோர்ந்து பார்த்தார்கள். கடைசியாக ராணி காகத்தின் கையை மோர்ந்து பார்த்துவிட்டு ராணி காகத்தை மட்டும் தனியாக நிக்க வைத்துவிட்டு மற்றவர்களை போக சொன்னார்கள். அவர்கள் அப்பால் சென்றதும் ராணி காகத்தை அடித்து, நீதான் அந்த நகையை திருடியிருக்கிறாய். அந்த உருளையெல்லாம் சும்மாதான், அது யார் கையையும் பிடிக்காது. நாங்கள் அந்த உருளையே ஒரு கருவியாக தான் பயன்படுத்தினோம். ஆனால் அதன் மேல் தேனை தடவி வைத்திருந்தோம். அதன் மேல் யாரெல்லாம் கை வைத்து சத்தியம் செய்தார்களோ அவர்கள் எல்லார் கையிலும் தேன் இருக்கிறது. உன் கையில் மட்டும்தான் தேன் இல்லை. அப்படியென்றால் நீ அந்த உருளை மேல் கையை வைக்கவில்லை. அப்படியென்றால் நீதான் திருடி இருக்கிறாய். எங்கே அந்த நகை? கழுகாரே, என்னை மன்னித்து விடுங்கள். நான் தான் அந்த நகையை திருடினேன். நகையின் ஆசையில் திருடிவிட்டேன். அதோ அந்த கல்லுக்கு பின்னாடிதான் வைத்திருக்கிறேன். என்னை மன்னித்து விடுங்கள். அப்படி சொன்னதும் உடனே அந்த நகையை எடுத்து பார்த்துவிட்டு, வாணி கழுகு, பார்த்தீர்களா, நம் தேவை இல்லாமல் கவின் மேல் சந்தேகப்பட்டார். ஆனால் இப்பொழுது ராணி காகம்தான் அந்த நகை எடுத்து வைத்திருக்கிறது. எனவே மற்றவர்கள் சொல்வதை வைத்து நாம் நம்பக்கூடாது. எதுவாக இருந்தாலும் அதை தீர விசாரிப்பதே மெய்யாகும்.